ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பாகிஸ்தான் வசம்தான் இருக்கும் என்றும் இந்தியாவில் இணைவதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் ஜம்மு காஷ்மீர் மாநில முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஃபரூக் அப்துல்லா கூறிய கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 1947ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் சில பகுதிகளை பாகிஸ்தான் ஆக்கிரமித்தது. இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று அதனை அறிவித்துள்ள மத்திய அரசு ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்க முயற்சி மேற்கொண்டு வருகிறது. பல்வேறு கட்சிகளும் அதனை வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஃபரூக் அப்துல்லா, பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பாகிஸ்தானுடைய இருக்கும் என்றும் இந்தியாவில் உள்ள ஜம்மு காஷ்மீர் இந்தியாவில் இருக்கும் என்றும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். இந்தியா பாகிஸ்தான் இடையே உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பேச்சுவார்த்தை மட்டுமே வழி என்றும் போர் எந்த ஒரு சுமூக தீர்வையும் கொடுக்காது என்றும் அவர் கூறினார். बिल्कुल नहीं होगा. वो पाकिस्तान का हिस्सा है और पाकिस्तान का हिस्सा रहेगा. ये भारत का हिस्सा है, ये भारत का हिस्सा रहेगा. ये बात समझ जाइए. सिर्फ एक बात रास्ता निकल सकता है कि हिंदुस्तान और पाकिस्तान बातचीत करें और बातचीत करके कोई रास्ता निकाले. அதே நேரத்தில் 2010ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் ஜம்மு காஷ்மீர் குறித்து பேசிய அப்போதைய மத்திய அமைச்சர் ஃபரூக் அப்துல்லா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் பாகிஸ்தான் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஆக்கிரமிப்பு பகுதிகளை மீட்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். ஆனால் இப்போது அவரது நிலைப்பாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றத்திற்கு காரணம் என்ன என்று மத்திய அமைச்சர்கள் ஜிதேந்திர சிங் மற்றும் ராஜீவ் பிரதாப் ரூடி ஆகியோர் கேள்வி எழுப்பியுள்ளனர். No, how can we forget that in the year 1994 there was a unanimous resolution passed by the Parliament of India wherein it was clearly stated that as far as Jammu and Kashmir is concerned, between India and Pakistan, if at all there is any outstanding issue, it is that of how to retrieve back the part of Jammu and Kashmir which continues to remain under illegal occupation of Pakistan even after 68 years. Well, I really do not know in what pretext he has said, what connotation he has. But the fact remains that the Pakistan occupied Kashmir is a part of India and it should have been a part of India, and at this point of time it is under an unauthorized occupation of Pakistan. ஆனால் ஃபரூக் அப்துல்லாவின் மகனும் முன்னாள் காஷ்மீர் முதல்வருமான உமர் அப்துல்லா, தந்தையின் கருத்து ஒன்றும் புதிது இல்லை என்றும் இதை அவர் பலமுறை கூறியுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். என்றாலும் காஷ்மீர் மாநிலத்தில் பாஜக மக்கள் ஜனநாயக கட்சி ஆட்சி நடைபெறுவதால் விரக்தியில்தான் ஃபரூக் அப்துல்லா இது போன்ற ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை கூறியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். சிவப்பிரியன், நியூஸ் 7 தமிழ், புதுடெல்லி.